ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். ஏன்னா இதை பார்த்து ஒருத்தர் மாறினா கூட, ஒருத்தர் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தா கூட எனக்கு முருகனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம், தினமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காத விஷயத்துக்காக புலம்புவோம். இல்லைன்னா ஒன்று நடக்கலையே நினச்சி கவலைப்படுவோம். எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சி வேதனைப்படுவோம். ஆனால் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற, இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற அனைத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல மறந்துருப்போம். இன்றைக்கி நான் ஒரு வாக்கியத்தை தான் சொல்ல போகிறேன். இதை வந்து நீங்கள் அதிகாலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்ச உடனே கண்களை மூடிட்டு நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே சொல்லலாம். அப்படி இல்லை, நீங்கள் சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து இதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா வந்து சொல்லலாம். 11 முறை அல்லது 21 முறை அல்லது 108 முறை, உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ முருகப்பெருமானை நினச்சி இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து நேராக உட்காந்துட்டு கண்களை மூடி முருகப்பெருமானை நினச்சி இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமும் முருகப்பெருமானும் நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க. நன்றி, கிராட்டிடியூட், தேங்க்யூ எல்லாமே ஒன்று தான். இதை வந்து நம்ம கடவுள்கிட்ட மட்டும் இல்லை, நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நமக்கு துணையாக நிற்கக்கூடிய இறை சக்திக்கும் நம்ம மனசார நன்றி சொல்லணும். அதை போல் தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆட்டோவில் போனாலும் சரி, ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அப்போ நீங்கள் ஒரு நன்றியை சொல்லி பாருங்கள். அந்த தேங்க்யூ நீங்கள் சொல்லி பாருங்கள். நம்மளுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்கும். இதை கொஞ்ச நாளாக வந்து இந்த பழக்கத்தை நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். நம்ம நெருங்கின ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சரி, நம்மளோட குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் நன்றியை சொல்லி பாருங்கள். உண்மையிலே அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். முதல்ல நம்ம முடிஞ்ச வர நமக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எண்ணங்களை, பாசிட்டிவிட்டியை வளர்க்கணும். முக்கியமாக வந்து நம்ம அடுத்தவங்கள பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நன்றி சொன்னாலே இந்த உலகத்தில் நம்ம என்ன அனுபவிக்கணும், என்ன கிடைக்கணும், நமக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அதை பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் நமக்கு கொண்டு வரும். இந்த ஒரு வார்த்தையை முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் தினமும் சொல்லுங்கள். முருகன் அருளால் எனக்கு மகிழ்ச்சியான, அற்புதமான, ஆரோக்கியமான, நிம்மதியான, செல்வ வளமான, சிறப்பான வாழ்க்கை கிடைத்ததற்கு நன்றி. முருகன் அருளால் எனக்கு மகிழ்ச்சியான, அற்புதமான, ஆரோக்கியமான, நிம்மதியான, செல்வ வளமான, சிறப்பான வாழ்க்கை கிடைத்ததற்கு நன்றி. முருகன் அருளால் எனக்கு மகிழ்ச்சியான, அற்புதமான, ஆரோக்கியமான, நிம்மதியான, செல்வ வளமான, சிறப்பான வாழ்க்கை கிடைத்ததற்கு நன்றி. முருகன் அருளால் எனக்கு மகிழ்ச்சியான, அற்புதமான, ஆரோக்கியமான, நிம்மதியான, செல்வ வளமான, சிறப்பான வாழ்க்கை கிடைத்ததற்கு நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓம் முருகா போற்று.